வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏழ்மையிலும் செம்மை, உதவி செய்ய முடிந்ததை இட்டு நாங்கள் மகிழ்கிறோம். நுவரெலியா தொழிலாளர்களின் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். நாமல் ராஜபக்சவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர் இறுதியில் கட்டித்தழுவி சமாதானம். காவல் அறிக்கையை வழங்க லஞ்சம், சிக்கினார் போலீசார். சரணடைந்த அம்பிட்டிய தேரர் பிணையில் விடுவிப்பு. நள்ளிரவில் பரபரப்பை ஏற்படுத்திய துருக்கிய விமானம் தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் பணப்பாவனை தொடர்பில் எச்சரிக்கை, மீறினால் 20 வருடம் சிறை. ஜேர்மனியிலிருந்து பாரிய நிவாரணங்களுடன் இலங்கை வந்த சிறப்பு விமானம். கெகல் பத்ர பத்மே வழங்கிய தகவல், மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். சமூக ஊடகங்களில் பரவும் போலிச் செய்தி, ஜனாதிபதி செயலகத்தின் முக்கிய அறிவிப்பு. அஸ்பெஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் வெளியாகிய புதிய தகவல். கிளிநொச்சியில் பாடசாலை அதிபருக்கு எதிராக போராட்டம். தமிழ் மொழியை புறக்கணிக்கிறது அரசாங்கம், தேரர் தலைமையிலான குழு கொந்தளிப்பு. நடந்ததென்ன? டிஜிட்டல் மயமாகும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம். அரசாங்கத்திற்கு ஆலோசனைகள் வழங்க அனுபவசாலி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளார், ஆனால் பதவிகள் வேண்டாம். அனர்த்தத்தில் உயிரிழந்த ஒருவரிடம் களவாடிய சிறை காவலர் கைது. அலைவடிவிலான காற்று பெயர்ச்சி, 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை. கடுமையான வானிலை நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் டொப்ளர் ரேடார் கட்டுமான பணிகள் புத்தளத்தில், அமைச்சர் அறிவிப்பு. டிட்வா சூறாவளியை தொடர்ந்து நாட்டில் பல பகுதிகள் பாரிய அனர்த்தத்திற்கு உள்ளாகின. இதில் பலர் உயிரிழந்துள்ளதுடன் பெறுமதிமிக்க சொத்துக்களும் முற்றாக சேதமடைந்தன. இதன் விளைவாக பல குடும்பங்கள் கடுமையான வாழ்வாதார நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப அரசாங்கம் மற்றும் வெளிநாடுகளின் உதவியுடன் பாரிய அளவில் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக தேசிய நிதியம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. உலகின் பல பகுதிகளில் இருந்து மனிதாபிமான அடிப்படையில் நிதி மற்றும் நிவாரண உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நுவரெலியா மாவட்டம் லிந்துலை நாகசேன டிலிஹூல்ரி தோட்டத்தை சேர்ந்த தொழிலாளர்கள், முச்சக்கரவண்டி சாரதிகள், விவசாயிகள், அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து தேசிய நிதியத்திற்கு நிதியுதவி வழங்கியுள்ளனர். இதன்படி 114 பேர் இணைந்து 1,81,100 ரூபாயை இலங்கை வங்கி திரைசேரி கணக்கில் வைப்பு செய்துள்ளனர். இதுகுறித்து சிலர் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வேளை, நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தை தொடர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தோட்ட தொழிலாளர்களாகிய நாமும் நிதியுதவி வழங்கி அரசுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என முடிவு செய்தோம். உறவுகளை இழந்து துயரத்தில் தவிக்கும் மக்களுக்கு எங்களால் இயன்ற அளவில் உதவி செய்ய கிடைத்தது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. எங்களால் பாரிய உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் சிறிய உதவியாவது செய்ய முடிந்ததற்கு இறைவனுக்கு நன்றி. மேலும் தோட்ட மக்களிடம் உதவி கேட்கும் போது யாரும் மறுக்கவில்லை. அவர்களால் இயன்ற அளவு மன நிறைவோடு பங்களிப்பு செய்தனர். ஒவ்வொருவரின் பெயரிலும் வங்கியில் வைப்பு செய்து ரசீதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இன்றைய அரசியல் சூழலில் பலர் மக்களின் பணத்தை தனிப்பட்ட சுகபோக வாழ்க்கைக்காக பயன்படுத்தும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 1 ரூபாய் கூட வழங்காது சிலர் உள்ளனர். இது மனவேதனையை ஏற்படுத்துகிறது. இருப்பினும் ஜனாதிபதி மீது வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளோம். கடவுளின் ஆசீர்வாதத்தால் எங்கள் தோட்டத்தில் பாரிய அனர்த்தம் ஏற்படவில்லை. ஆனால் எங்கள் உறவுகள் பலர் இன்று தங்கள் உறவுகளை இழந்து நிராதரவாக உள்ளனர். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமென்ற எண்ணம் எங்களுக்கு இருந்ததென தெரிவித்துள்ளனர். மலையகத்தில் பல செல்வந்தர்கள் இருந்த போதிலும் வசதி வாய்ப்புகள் மிக குறைவாக உள்ள நாளொரு தடவை போராடி வாழும் தோட்ட தொழிலாளர்கள் தங்களின் நேர்மையான உழைப்பிலிருந்து ஒரு பகுதியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பவும் வழங்க முன்வந்தமை பாராட்டத்தக்கது. மற்ற நாடுகளிலிருந்து எவ்வளவு உதவிகள் செய்திருக்காரு. அதே போல நம்ம மலையக தொழிலாளிகளும் இன்ற ஜனாதிபதி விஜயத்துக்காக உதவி செய்திருக்கார்கள். நாகசேனை டிலிகூட்டி எஸ்டேட்டில் பொதுமக்கள், உத்தியோகஸ்தர்கள், முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்ற ஏனையோர்கள் அனைவரும் ஜனாதிபதி நிஜத்துக்காக அந்த உதவிக்காக எங்களால் தோட்ட பொதுமக்களால் ஆகிய நாங்கள் எங்களால் இயன்ற நிதி உதவியை ஜனாதிபதி செயலத்துக்கு கையளிக்கும். மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞன் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடந்ததாக அவர் குற்றஞ்சாட்டினார். தினேஷ் ஐயா எனப்படும் ஒரு நபர் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும்
மட்டுமே நல்ல காணிகளை தேர்வு செய்து தருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக கூறி அவர் பாராபட்சம் காட்டுவதாகவும் அந்த இளைஞர் ஆவேசமாக கூறினார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ச அந்த இளைஞனை தனியாக அழைத்து அவரிடம் பேசியுள்ளார். உங்களது அரசியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த மக்களை மாத கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என நாமல் அந்த இளைஞனிடம் கூறியுள்ளார். மேலும் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்றும், இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமல்ல என்றும் சுட்டிக்காட்டினார். நாமலின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இளைஞன் பின்னர் தனது ஆவேசத்தை குறைத்துக் கொண்டார். நாமலின் கருத்துக்களுக்கு இணங்கிய அவர் இறுதியில் நாமல் ராஜபக்சவை கட்டித்தழுவிக் கொண்ட காட்சிகளும் பதிவாகியுள்ளன. இதனால் சிறிது நேரம் பதற்றமாக இருந்த இடம் சுமூகமான சூழலுடன் முடிவுக்கு வந்தது. இது தொடர்பான காணொளிகளும் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பரவியிருந்தது. வெளிநாட்டு பயண ஆவணங்களுக்கு தேவையான காவல் அறிக்கையை வழங்குவதற்காக உள்ளூர்வாசி ஒருவரிடமிருந்து ரூபாய் 10,000 லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நிலாவளி காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ் மக்களை வெட்டிக் கொள்ள வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட அம்பட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று புதன்கிழமை சரணடைந்தார். அதனை அடுத்து அவர் தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டு ஜனவரி மாதம் 20ஆம் திகதி வழக்கை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். கடந்த 2023 திகதி ஊடகங்களுக்கு சுமணரத்ன தேரர் வழங்கிய செவ்வியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார். இனங்களுக்கிடையேயான முறுகலை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவித்தமை தொடர்பில் மட்டக்களப்பு அம்பட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்வதற்காக பகிரங்க பிடியாணை கடந்த 15ஆம் திகதி பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கொழும்பிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு செல்லவிருந்த TK-733 விமானம் 202 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே அதன் தரையிறங்கும் கியரில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக அறிவித்திருந்தது. இருப்பினும் முழு பயணத்துக்கு தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக விமானத்தின் எடையை குறைக்க சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடல் பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயற்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக நடுவானிலேயே பெருமளவு எரிபொருள் கடலில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முழு அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு விமானம் நள்ளிரவில் பாதுகாப்பாக தரையிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தில் போலி பணத்தாள்கள் புழக்கத்தில் உள்ளமை குறித்து போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வூட்லர் தெரிவித்துள்ளார். பணத்தாள்கள் குறித்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்யுமாறும் பொதுமக்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் அச்சிடப்பட்ட பெரும்பாலான போலி பணத்தாள்கள் 5,000 ரூபாய் நாணய தாள்களாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஆண்டில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் போலி 5,000 ரூபாய் பணத்தாள்கள் 596 கைப்பற்றப்பட்டன. 2025 ஆண்டில் இதுவரை போலி 5,000 நாணய தாள்கள் 535 போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலி பணத்தாள்கள் அச்சிடுதல், அவற்றை வைத்திருத்தல் மற்றும் போலி பணத்தாள்களை அச்சிடுவதற்கான உபகரணங்களை வைத்திருத்தல் போன்ற குற்றங்களுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைகள் விதிக்கப்படலாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். மோசமான வானிலை காரணமாக உடுதும்பர கங்கொட பகுதியில் வீடு இடிந்து விழுந்ததில் இறந்த ஒருவரின் வங்கி அட்டையை திருடி கிட்டத்தட்ட 6,000 மதிப்புள்ள பொருட்களை எடுத்து சென்றதாக சிறை காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உடுதும்பர காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் வெலிகடை சிறைச்சாலையில் பணியாற்றும் காவலாளி ஆவார். டித்வா சூறாவளி காரணமாக கங்கொட பகுதியில் பல வீடுகள் நிலச்சரிவுகளால் சேதமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து பலர் காணாமல் போயுள்ளதாகவும் காவல்துறை தெரிவிக்கின்றது. வங்கி அட்டை வைத்திருந்த இளைஞனின் வீடும் சேதமடைந்திருந்தது. நிலச்சரிவு அபாயம் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வேறு வீட்டிற்கு குடிபெயர்ந்த போது வீடும் இடிந்து வீழ்ந்ததில் அவரும் அவரது குடும்பத்தினரும் காணாமல் போனதாக காவல்துறை மேலும் கூறுகிறது. சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பிறகு அந்த இளைஞனின் சகோதரி அவர்களின் சேதமான வீட்டிற்கு சென்று சோதனை செய்த போது அவரின் மூத்த சகோதரரின் பணப்பையை கண்டுபிடித்துள்ளார். ஆயினும் அந்த பையில் சகோதரரின் வங்கி அட்டை காணாமல் போனதாக இறந்தவரின் சகோதரி தெரிவித்துள்ளார். ஆயினும் சில நாட்களுக்கு பிறகு அந்த அட்டையை பயன்படுத்தி ரூபாய் 6,000 மதிப்புள்ள பொருட்கள் வாங்கப்பட்ட
செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இது தொடர்பாக உடுதும்பர காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு மேற்கூறிய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டின் குப்பைகளை அகற்ற உதவுவதாக கூறி சந்தேக நபர் பணப்பையிலிருந்து அட்டையை திருடியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டு விசாரணையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபரான கெகல் பத்ர பத்மே வழங்கிய தகவலை தொடர்ந்து எந்தேர முல்லவிலிருந்து கொழும்பு கண்டி வீதி வரை உள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையொன்றை சோதனையிட்ட போது அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மறைவிடத்திலிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கி, 2 T-56 மேகசின்கள் மற்றும் 267 தோட்டாக்களை சிஐடியினர் மீட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஜெர்மனி மற்றும் லக்சம்பர்க் ஆகியவற்றிலிருந்து 5 மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள பேரிடர் நிவாரணப் பொருட்களை ஏற்றிய சிறப்பு சரக்கு விமானம் நேற்று காலை இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. கூடாரங்கள், சமையலறை பாத்திரங்கள், மெத்தைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பேரிடர் நிவாரணப் பொருட்களின் பெரிய தொகுதியை விமானம் ஏற்றி வந்துள்ளது. போயிங் சரக்கு விமானம் நேற்று அதிகாலை 4:30 மணிக்கு ஜெர்மனியின் லீஜிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இலங்கைக்கான ஜெர்மன் துணை தூதர் சாரா ஹாசல்பாத், ஐரோப்பிய ஒன்றியத்தின் பியர் ட்ரிபின் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் அதிகாரிகள் குழுவும் இந்த பொருட்களை பெறுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் போலியான செய்தி குறித்து ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. கிராம சேவகர்கள் தொடர்பான முறைகேடுகளை துரிதமாக முறையிட நடைமுறை என்ற தலைப்பில் ஜனாதிபதி அலுவலகத்தால் அறிவிக்கப்பட்டதாக போலி அவசர தொலைபேசி இலக்கமும் துரித இலக்கங்களும் சமூக ஊடகத்தில் பரப்பப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் அந்த பதிவில் ஜனாதிபதி செயலகத்தால் வழங்கப்பட்டதாக கூறி சில தொலைபேசி எண்களும் நேரடி தொடர்பு எண்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் இவை அனைத்தும் மோசடியானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைத்தளங்களில் உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான பதிவுகளை பகிர்வதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி செயலகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அஸ்வெஸ்மென் நலத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களின் முதியோர் உதவித்தொகை கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வெஸ்மென் நலன்புரி திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. தகுதியுள்ள பயனாளிகள் இன்று முதல் தங்களது அஸ்வெஸ்மென் வங்கிக் கணக்குகள் ஊடாக இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறப்படுகிறது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி மாசார் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை அதிபர் பாடசாலையில் செய்து வரும் ஊழலுக்கு எதிராக எனும் தொனிப்பொருளில் பாடசாலை சமூகத்தால் அமைதி வழியில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. பாடசாலை அதிபரின் முறையற்ற செயற்பாடுகள், பாடசாலை சமூகத்தினை புறக்கணித்து தன்னிச்சையாக முடிவெடுத்தல் மற்றும் பாடசாலை கணக்கறிக்கைகளின் முறைகேடு, பாடசாலைக்கு மக்கள் செய்யும் நன்கொடைகளில் ஊழல் மற்றும் சொந்த பகைமையை பயன்படுத்தி பாடசாலை மாணவர்களை புறக்கணித்தல் போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டி குறித்த அமைதி வழி ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதிபருக்கு எதிராக பதாதைகளை ஏந்தியவாறு அமைதி வழியாக ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்ததோடு இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் இதற்கான முடிவு கிடைக்கவில்லை என்றால் பாடசாலையினை முடக்கி ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என பாடசாலை சமூகத்தால் கூறப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகள் தொடர்பாக பளை, கோட்டக்கல்வி பணிமனை மற்றும் வலயம் மாகாண கல்வி திணைக்களம் போன்றவற்றிற்கு முறைப்பாட்டு கடிதங்களை வழங்கியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பச்சிலைப்பள்ளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் இது சம்பந்தமாக எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் பாடசாலை சமூகம் தமது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் அனர்த்தகால உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் மற்றும் அரசு அறிக்கைகள் சிங்கள மொழியில் மாத்திரம் வெளியிடப்படுவது பாரிய பிரச்சினை என சுட்டிக்காட்டி சம உரிமை இயக்கம் ஜனாதிபதி செயலகத்தில் கடிதம் ஒன்றை கையளித்துள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் கடிதத்தை கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அந்த இயக்கத்தின் தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் கடந்த அனர்த்த காலத்தின் போது அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து ஏற்பட்ட பாரிய குறைபாட்டை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், அனர்த்தங்களின் குறித்த வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கைகள், அபாய வலயங்களிலிருந்து வெளியேறுமாறு விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாத்திரமே வெளியிடப்பட்டன. தமிழ் மொழியில் எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை என குற்றஞ்சாட்டினார். நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 25% தமிழ் மொழி பேசுபவர்கள் என்பதை சுட்டிக்காட்டிய தேரர் அவர்கள் தமிழ் மொழியின் காரணமாக மீண்டும் ஒரு அனர்த்தத்திற்கு உள்ளாக்கப்படுவதாக தெரிவித்தார். அண்மையில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை கூட தமிழில் மொழிபெயர்
வரவேற்பு இன்றி வெளியிடப்பட்டமே ஒரு பாரிய தவறென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். எனவே அந்த மக்களை புறக்கணித்து அரசாங்கம் செயற்பட முடியாது. இதுவரை இழைக்கப்பட்ட தவறுகளை ஏற்றுக்கொண்டு அரச கருமங்கள் மற்றும் அவசர அறிவிப்புகளை தமிழ் மொழியிலும் வெளியிடுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் சம உரிமை இயக்கம் கோரிக்கை விடுப்பதாக தென்னை ஞானாந்த தேரர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் டிஜிட்டல் ஸ்ரீலங்கா தேசிய கொள்கைக்கு அமைவாக முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் ஒட்டுமொத்த தரவு கட்டமைப்பும் நவீனமயமாக்கும் பாரிய செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் மத்ரசா கல்வி நிறுவனங்கள் தொடர்பாக தரவுகளை ஒரே டிஜிட்டல் காப்பகத்தின் கீழ் கொண்டு வருவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இத்திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நகர்வுகள் குறித்து மீளாய்வு கூட்டம் மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் பிரதி அமைச்சர் மொனீர் முலப்பர் தலைமையில் கடந்த திங்கட்கிழமை அமைச்சின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இத்திட்டத்தின் முதற்கட்ட மென்பொருள் வடிவமைப்பு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. பொதுமக்களின் பாவனைக்காக இது 2026 மார்ச் மாதம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படும் என பிரதி அமைச்சர் இதன்போது அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் திணைக்களத்தின் சேவைகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுவதால் அரச நிர்வாகத்தில் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையும் வேகமும் உறுதி செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனர்த்த முகாமைத்துவம் மற்றும் இடர் காலங்களில் அரசாங்கத்திற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துகொர்ல தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிகுந்த அனுபவம் மற்றும் அறிவும் கொண்டவர். நாட்டை பாதிக்கும் அனர்த்தங்களை கையாள்வதில் அவர் தனது ஆலோசனைகளை வழங்க முன்வந்துள்ளார். ஆலோசனைகளை வழங்க தயாராக இருந்தாலும் அவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் ஏனைய உறுப்பினர்களோ தற்போதைய அரசாங்கத்தில் எந்தவிதமான பதவிகளையும் பெற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இல்லை. தங்களது தலைவரிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு அனர்த்த முகாமைத்துவ பணிகளில் அரசாங்கத்திற்கு உதவ ஐக்கிய தேசிய கட்சியினராகிய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தலதா அத்துகொர்ல தெரிவித்துள்ளார். வளிமண்டலத்தின் கிழக்கு பகுதியில் ஏற்படும் அலை வடிவிலான காற்று பயிற்சியின் காரணமாக நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கும் நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடுமையான வானிலை நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் இலங்கையின் திறனை மேம்படுத்துவதற்காக புத்தளத்தில் ஒரு அதிநவீன டொப்ளர் ரேடார் அமைப்பை நிறுவுவதற்கான கட்டுமான பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாராந்திர அமைச்சரவை கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் ஜெயதிச ஜப்பான் அரசாங்கத்தின் ஆதரவுடன் டொப்ளர் ரேடாரை இலங்கை வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் 2027 ஆண்டுக்குள் இந்த ரேடார் செயற்பாட்டிற்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் இது 2017 கொண்டுவரப்பட்ட டொப்ளர் ரேடார் அல்ல எனவும் புத்தளத்தில் நிறுவுவதற்காக புதிதாக ஒன்றை நாங்கள் பெறுகிறோம் எனவும் இருப்பினும் 2 ரேடார்களை கொண்டிருப்பது வானிலை தகவல்களை அதிக துல்லியத்துடன் வழங்கக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த அமைப்பு முன்னறிவிப்பு மட்டுமல்ல உயிர்களை பாதுகாப்பதுமாகும் எனவும் அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.